அண்மை செய்தி. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நிறைவு பெற்றிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட கேட்கலாம். சதாசிவம் வணக்கம். எத்தனை சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருக்கிறது? மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். இன்றைய தினம் பார்த்தோமானால் டெல்லி மாநிலத்திற்கான 70 தொகுதிகளுக்கான பொது தேர்தல் மற்றும் தமிழகத்தில் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலானது காலை 7 மணி தொடங்கி மாலை 6 மணி வரை என விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதியை பார்த்தோமானால் 53 மையங்களில் 237 வாக்குச்சாவடிகள் வாக்குப்பதிவான நடைபெற்ற நிலையில் ஒரு சில இடங்களில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கோளாறு ஏற்பட்டது. இருப்பினும் பணியில் இருந்த தேர்தல் அலுவலர்கள் உடனடியாக சரி செய்தனர். இதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு எவ்வித சண்டை சச்சரவும் இல்லை, அமைதியான முறையில் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதனை தொடர்ச்சியாக பார்த்தோமானால் 5 மணி நிலவரப்படி டெல்லி பொது தேர்தலில் 57.70% வாக்குப்பதிவும், அதே போல ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 64.02% வாக்குப்பதிவு பதிவாகியுள்ளது. தொடர்ந்து வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பதிவு பெட்டிகளை பூட்டி சீல் வைக்கும் பணியானது அடுத்தடுத்த பணிகள் தொடங்கியுள்ளன. தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கையானது சித்தூர் ஐஆர்டி பொறியியல் கல்லூரி நடைபெற இருப்பதால் அதற்காக துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சதாசிவம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வாக்குப்பதிவானது நிறைவு பெற்றிருக்கிறது. மாலை 5 மணி நிலவரப்படி டெல்லி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நிறைவு பெற்றிருக்கிறது. 57.70% வாக்குகள் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.